ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணமாகவே இரு. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. எத்தனையோ துயரத்தில் நீ கடந்து வந்து விட்டாய். இப்போது உனக்கு கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்துள்ளது. நல்ல வாக்கு தருவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் முன்வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே. எது எப்போ நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாது. வெற்றி கிடைக்கப் போகிறது. இல்லை தங்கமே, வெற்றி குவியப் போகிறது. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல உன்னுடைய தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும் என்றுதான் சொல்ல வருகிறேன். கவலைப்படாது. இன்று நல்ல நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த முருகனை முழுமையாக நம்புகிறாய் தானே? சந்தோஷமாக இருப்பாய். இனிப்பான செய்திகளை இனி கேட்க வைக்கப் போகிறேன் உன் செவியில். இந்த வைகாசி என் பிள்ளைக்கு அருமையான மாதம். தங்கமே, நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ. அதை மனதில் ஏற்றுக்கோ. நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன். வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் தானே? அப்படியென்றால் இந்த முருகன் சொல்வதை கேள். ஒரு சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு. ஒரு சில இடத்தில் விட்டு கொடுத்து சென்றுவிடு. இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். உன் கவலைகளுக்கு மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையோடு பழகுவதுதான். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோ. ரொம்பவும் ஒட்ட வேண்டாம், ரொம்பவும் விலக வேண்டாம். தேவையான இடத்தில் சேர்ந்துக்கோ, தேவையில்லாத இடத்தில் விலகிக்கோ. அப்படித்தானே உன்னை சுற்றி உள்ள உறவுகள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு மாற்றம். தேவைக்கு உன்னை பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத போது உன்னை தூக்கி எறியவில்லை, மிதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகளிடம் உனக்கு அன்பு பாசம் தேவையா? இல்லை. யாரென்று அவர்களை தெரிந்து கொண்டாய்தானே? பின் எதற்கு அவர்கள் பின்னால் செல்கிறாய்? வேண்டாமே. உனக்கென்று தனித்துவம் இருக்கிறது. உன் அன்புக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. உன் அதீத பாசத்திற்கென்று ஒரு பாதை இருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் வரட்டும், உணராதவர்கள் போகட்டும். அவ்வளவுதான். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னேனே. உன் எண்ணம் அழகாக இருக்கும்போது வேறு என்ன வேண்டும்? உன்னை தேடி அனைத்தும் நல்லது வந்துவிடும். உன் எதிராளிகளுக்கு மனதில் வஞ்சகம் இருக்கிறது, நயவஞ்சகம் இருக்கிறது. உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு உன்னுடைய வாயிலிருந்தே நிறைய விஷயங்களை கக்க வைத்துவிட்டு அங்கே தெளிக்கிறார்கள். அங்கே தெளித்தால் கூட பரவாயில்லை, விஷமத்தை ஊட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட உறவுகள் தேவையா என்று மட்டும் யோசித்துப்பார். ஆனால் தேவையில்லாமல் அவர்களை யோசிக்காதே. விஷயத்தையும் விட்டுவிடணும், அவர்களையும் விட்டுவிட வேண்டும். அவ்வளவுதான். எளிதான ஒன்று. மனதிற்கு முதலில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டால் உனக்கு மன அழுத்தம் இருக்காது. உன் வாழ்க்கை செம்மையாக வாழ்ந்து விடுவாய், அழகாக வாழ்ந்து விடுவாய். உன் வீட்டில் நல்லது நடக்கும். உனக்கான விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஏதோ உச்சிக்கொம்பில் அவர்கள் பணத்தினால் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கீழே குப்பையில் இருக்கிறார்கள், குடத்தில். குணம் கீழே இருந்தால் எப்படி, யார் மதிப்பார்கள்? மதித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நேரம் கிடைக்கும் போது அவர்களை எங்கே மிதிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மிதித்து தூர எறிந்து விடுவார்கள். அப்போ என்ன பயன்? அவர்கள் அழுதாலும் புரண்டாலும் யாரும் எதுவும் கண்டுகொள்ளப் போவதில்லை. அளவோடு இருக்கணும். அன்பும் அளவோடு இருக்கணும். பாசம்
அளவோடு இரக்கம். நன்மைகள் பல செய்தாலும் உள்ளத்தில் நயவஞ்சகம் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் என் பிள்ளைக்கு நான் சொல்வது. இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. இதுதான் உலகம் என்பதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நிறைய பேர் உன்னை வேடிக்கை பார்க்கிறார்கள். உன்னிடத்தில் என்ன நடக்கும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள். இனி மிக மிக கவனமாக நடந்து கொள்ளணும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே. அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதற்காக உன் சுயமரியாதை இழந்தீர் என்று மட்டும் இந்த முருகன் சொல்ல மாட்டேன். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள். நல்லதை செய்யும் நான் ஏன் முருகா கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன் என்று கோபப்படாதே. காலையில் பூத்து மாலை வாடும் பூவை போன்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வளர்ந்து செல்வது போல்தான் தெரியும். ஆனால் திடீரென்று கீழே தள்ளப்படுவார்கள். உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. துஷ்டனை கண்டால் தூர விலகிவிடு. பொறுமை காத்திரு. எந்த நட்பையும் உறவையும் இந்த முருகனின் அனுமதியின்றி ஏற்காதே. உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. உன் மனது கஷ்டப்படும் போது ஓம் முருகா என என் நாமத்தை உச்சரித்துக்கோ. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு வரச் செய்வேன். எந்த நேரமும் எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் முருகா முருகா என்று உச்சரிச்சுக்கோ. உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் திருச்செந்தூர் முருகன் செய்து கொடுப்பேன், நடத்தி காட்டுவேன், நடத்தி முடித்து கொடுப்பேன். உனக்கு செய்வதற்குத்தான் நான் தயாராக இருக்கிறேன். நீ விரும்பும் உறவாகத்தானே நான் இருக்கிறேன். இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்ல நிச்சயம் உதவி புரியும். எந்த காலகட்டத்திலும் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட தேவையே இல்லை. பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். எந்த நேரத்திலும், எந்த சமயத்திலும், எந்த தருணத்திலும். அதனால் நான் சொல்கிறபடி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேனோ அப்படி இருந்துக்கோ. நிச்சயம் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் ஓர் இரட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நல்ல வாக்கு என் பிள்ளைக்கு தந்து விட்டேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாள். கவலையை மறந்து இந்த நாளை இனிதாக துவங்கு. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக உன்னுள் நான் இருக்கிறேன். பின்னென்ன தங்கமே, எழுந்திரு. இன்றைய வேலையை செய்திடு. என்னை நம்பி செய். அனைத்தும் நல்ல விதமாக நடத்தி காட்டுவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.